இப்போ பரவாயில்லையா இருக்கா? அதெல்லாம் எதுக்கு நீ கேட்குற? வழியை விடு முதல்ல. ரொம்ப ஓவரா பண்ணாதண்ணா, நானும் உன்னை அடிச்சேன். சரி விடு. சரி நீ மேலேயே இருக்க வேண்டியதானே, டீ நான் உனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பேன்ல. நீ போ, ரூமுக்கு போ, நான் டீயும் பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்து தரேன். உன் அக்கறைக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இப்போ நீ வழியை விடு, நான் கீழே போகிறேன். கீழே போறியா? சரி வா போகலாம். நானுமே கீழே தான் போகிறேன் டீ குடிக்கலான்னு. வா. எனக்கு போய்க்க தெரியும், நீ அப்படியே ரொம்ப எம்எல்ஏ அக்கறை இருக்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத்தண்ணா. கோவமா வருது உன்னை பார்க்குறப்பெல்லாம். குரங்கு குரங்கு எப்படி வெறி நாய் மாதிரி கற்றுது பாறேன். கொஞ்சம் கெஞ்சினா போதும், அப்படியே மிஞ்ச ஆரம்பிச்சிடும். ரொம்ப தான் சீன் ஓட்டிக்கிட்டு இருக்கு. உன்னைய போய் கேட்டேன் பாரு, என்ன செருப்பால் அடிச்சுக்கணும். போய் அடிச்சுக்கோ, யார் வேணான்னது? வந்துட்டா இப்போதான் அக்கறையா கேட்குறாளாம். அக்கறையா நேற்று பார்த்தனே உன் அக்கறை நொக்கறையெல்லாம். நான் அவ்வளோ அடி வாங்கிட்டு இருந்தேன், அவ்வளோ அழுதுகிட்டு இருந்தேன். எப்படி வலிச்சது தெரியுமா எனக்கு? எவ்வளோ சுருக்கு சுருக்குன்னு வலிச்சது தெரியுமா? என் மூஞ்செல்லாம் பாரு, ரத்த ரத்தமாக இருக்குது. எனக்கு இப்படியெல்லாம் அடி வாங்கினா என்னால் தாங்க முடியுமா? நான் எவ்வளோ அழுதேன், வந்து காப்பாற்றினியா நீ என்ன? இதே காயத்ரி அடி வாங்கியிருந்தா நீ வந்து குறுக்கில் பாஞ்சிருப்பல்ல. நான் தொட்டு நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த. ஏன்னா நான் உன்னை டார்ச்சர் பண்ணல, அதையெல்லாம் நீ ஞாபகம் வச்சு உன் பழி தீர்த்துக்கிட்ட நேற்று. எனக்கு தெரியும்டி, எனக்கு தெரியும். நீ எல்லாம் நல்லவில்லை இல்லடி. உன் எல்லாம் நம்பி பழையபடி பேச ஆரம்பிச்சேன் பாரு. என்ன தாண்டி செருப்பால் வச்சுக்கணும் நான்? ரொம்ப தான் ஓவரா பேசுற நீ. நான் போறேன் கீழே. ஓடி நான் எப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க எல்லாருக்கும் ஆப்பு காத்துக்கின்னு இருக்குது. மணிமேகலை யஷின்ட்டுனா என்ன ஆகுன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும் பாரிப்போ. வந்ததும் எதுக்கு இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? உக்காந்து பேசலாம்ல. இந்த உட்காந்து பேசுறதுக்குலாம் இங்க ஒண்ணும் கிடையாது ஷில்பா, சொல்லிட்டேன். நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற ஷில்பா? சின்ன பிள்ளைங்களை கூட இப்படி யாரும் போட்டு அடிக்க மாட்டாங்க. அடிக்கிறதே முதல்ல தப்பு. நீ என்னடான்னா இவ்வளவு பெரிய பொண்ணை போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்கிற, அதுவும் கண்ணு முன்னு தெரியாம. அது மூஞ்சில எல்லாம் பார்த்தல எவ்வளவு அடிபட்டு இருக்குதுன்னு. இப்படியா பண்ணுவே நீ? ஏய் சந்தோஷ், என்னடா சித்தப்பாக்கு இவ்வளோ கோவம் வருமாடா? அதெல்லாம் அதிகமாவே கோவப்படுவாருடா. ஆனா என்ன ரொம்ப ரேரா தான் கோவப்படுவாரு. சும்மா சும்மாலாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாரு. உன்னை தானே கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரே. வாயை திறந்து பேச, அமைதியா இருக்கிற. எதுக்கு புள்ளைய போட்டு இப்படி அடிச்சு வச்ச நீ? நான் தான் நேற்று ஃபோன்ல சொன்னேனே மீனா, வீட்டில் என்ன ஆச்சுன்னு. என்ன சொன்ன நீ? இல்ல என்ன சொன்னேன்னு கேட்குறேன். உன் பொண்ணை போட்டு இப்படி அடிச்சு வச்சியா? இதெல்லாம் என்கிட்ட சொன்னியா நீ? அவளை கண்டிச்சேன்னு தான் சொன்னேனே. என்ன ஏமா கண்டிக்கிறதும் இப்படி மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறதும் ஒண்ணாம்மா? என்னம்மா பேசுற நீ? எல்லாம் கேளுங்க. சும்மா கண்டிச்சேன் திட்டினு மட்டும் தான் சொன்னான். இப்படியெல்லாம் அடிச்சனால என்கிட்ட சொல்லவே இல்லை. இவன் மட்டும் என்கிட்ட சொல்லியிருந்தானா நேற்று நைட்டு நான் இங்கே கிளம்பி வந்திருப்பேன். ஆளை பாரு நல்லா. அப்போ நேற்று அத்தை ஃபோனில் சொல்லலை போல. அப்புறம் எப்படி இவங்களுக்கு மணி அடித்த விஷயம் தெரியும்? வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மணியை இவங்க பார்த்தாங்க. ஆனால் வாசல்ல இருந்தே கத்த ஆரம்பிச்சிட்டாங்களே, அது எப்படி? ஒருவேளை மணி ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாளோடி. சொல்லியிருப்பாலோ இல்லை, சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக சொல்லியிருக்கோம். அதனால தான் காலையில் குளிச்சுட்டு வந்து சோஃபாவில் ரெடியாக உட்காந்துருந்தது முன்னாடி. அப்போ தானே இவங்க ரெண்டு பேரும் வந்ததான் எல்லாரையும் திட்டுவாங்க, உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். எப்படி உட்காந்து இருக்குது பாரு நாய். சரியான 1ஆம் நம்பர் விஷமா இருக்குடி அது. எப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க பாரு. சரிம்மா, நீ பெத்தவ ஏதோ ஒரு கோவத்தில் அடிச்சுட்ட. உன் பொண்ணு பண்ணது தப்பு தான். நான் அதையெல்லாம் நியாயப்படுத்த மாட்டேன். காயத்ரி ட்ரெஸ் பிடிச்சி இழுத்ததெல்லாம் தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு தான். அதுக்கு நீ அவளை கண்டிச்சிருக்கணும். ஆனால் நீ ஒரு கோவத்தில் அடிச்சிட்ட. சரி விடு, அடிச்சிட்ட. ஆனால் மற்றவங்களாம் என்ன பண்ணி நின்றீங்க? சுற்றி எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்து நின்றீங்களாமே. எதுக்கு வேடிக்கை பார்த்து நின்றீங்க? கேட்குறாருல, யாராவது வாயை திறந்து பேசுங்களா? ஏன் பார்வதி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? தொடப்பத்தை பிடிக்கி போட வேண்டியதானே? ஷில்பா ஒரு தள்ளி விட்டுருக்க வேண்டியதானே? குழந்தை அவ்வளோ அடி வாங்கியிருக்குது, நீ எல்லாத்தையும் நின்று வேடிக்கை பார்த்து நின்றுருக்க. எப்படி உனக்கு மனசு வந்தது? ஏன் அவளை தடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டு தாண்டி இருந்தோம். தொடப்பத்தை தூக்கும் போதே நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இவ கேட்காம கோவத்தில் கண்ணா முன்னாடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாடி. குறுக்கில் வரக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டா. குறுக்கில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் குறுக்கில் போயிருக்கணும், குழந்தைய காப்பாற்றிருக்கணும். நீங்கள் 2 அடி வாங்கியிருந்தா கூட குழந்தைய காப்பாற்றிருக்கணும். நீங்கள் அது எவ்வளோ அடி வாங்கிட்டு உட்காந்து இருக்குது. கையெல்லாம் வீங்கி போய் வேற கிடக்குது. மூஞ்சில் வேற அவ்வளோ தழும்பு. என்ன நினச்சின்னு இருக்கிற ஷில்பா நீ? கல்யாண நாள் வேற நெருங்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் போயிட்டு இப்படி அடிச்சு வச்சுக்கிற இந்த பொண்ணா? இதையெல்லாம் நான் யோசிக்கலண்ணே, கோவம் வந்தது அடிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் காயத்ரிக்கு ஒன்றுன்னா என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அந்த குழந்தை அது பாட்டுன்னு இருக்குது, யார் பேச்சுக்கும் போகாது, அது எந்த சண்டைக்கும் போகாது. அப்படி அமைதியாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட போயிட்டு இப்படியெல்லாம் இவ வம்பு பண்ணான்னா நான் சும்மாவாக இருப்பேன்? ஏதோ ராகுலிக்கிட்ட இதை வம்பு இழுத்ததுனாலோ இல்லை நந்தினி கிட்ட வம்பு இழுத்தாலோ நான் விட்டுட்டு இருப்பேன். அதை நான் பெருசாக எடுத்துக்க இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு எல்லாமே ஒரு அராத்த கேஸுங்க. ஆனால் காயத்ரி அப்படி இல்லை, அவள் ரொம்ப அமைதியான பொண்ணு. அவகிட்ட போயிட்டு இப்படியெல்லாம் பண்ணால் என்னால் சும்மா இருக்க முடியுமா பார்த்துக்கிட்டு? அதான் அடிச்சிட்டேன். விட்டுருங்க இந்த விஷயத்தை. இதோட நான் எதோ தெரியாமல் அடிச்சிட்டேன், விட்டுருங்க. இன்னொரு தடவை நான் இப்படி தொடப்பு கட்டியெல்லாம் தூக்கி அடிக்க மாட்டேன். குட்டி சாத்தான் பஞ்சாயத்து கூட்டிச்சு போல. எரும மாடு போடா. என்ன இதுக்கு போடாங்கிற? பின்ன நீ நேற்று எந்த நேரத்தில் வாயை வச்சியோ தெரியல. பெரியவங்க யாரும் சண்டையே போட்டுக்க மாட்டாங்கன்னு காலங்காத்தால அம்மா அப்பா கிளம்பி வந்து இங்கே எல்லாருக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க சண்டை போடுறதுக்கு நான் வாயை வச்சதுதான் காரணங்கிறியா? இல்லையா பின்ன? என்ன பின்ன முன்னே அடியே நான் அடியா உங்களுக்கு ஃபோனை போயிட்டு வாங்க என்னை அடிச்சுட்டாங்க, என் மூக்கை உடச்சிட்டாங்கன்னு சொன்னேன். அங்கே உட்காந்துக்குது பேர் ஒரு சனியை, அதுதான் ஃபோன் பண்ணிச்சு நைட்டு. என்னடா சொல்ற? நீ பாத்தியா? எப்போடா?
அதானே எப்படா ராகுல் அவள் ஃபோன் பண்ணா? நேற்று நைட்டு தான் நான் ஒரு 10:30 மணி இருக்கும், தண்ணி தாகச்சுதுன்னு ஃப்ரிட்ஜு கிட்ட வந்தேன் ஐஸ் வாட்டர் எடுத்து குடிக்கலான்னு. பார்த்தா இது ஃப்ரிட்ஜு பக்கத்துலேயே உட்காந்துக்கின்னு ஆப்பிள் சாப்பிட்டுன்னு இருந்தது ஃபோன் பேசிக்கின்னு. இந்த நேரத்தில் யார்கிட்ட இது பேசுது, இதோட ஆளே இங்கே தானே இருக்கிறாரு, அவரே அவர் ரூமில் தூங்கி இருப்பாரு, இது யார்கிட்ட பேசுதுன்னு நினச்சேன். சரின்ட்டு அப்படியே பக்கத்துலேயே நின்று இருந்தா, அத்தே இப்படி பண்ணிட்டாங்க அத்தே, என்னை இப்படி அடிச்சுட்டாங்க அத்தே, மாமா நீங்கள்லாம் வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் அது ஃபோனில் நான் அப்படியே அமைதியாக நின்று கேட்டு நின்றேண்ணா. அப்போ நான் சந்தேகப்பட்டது உண்மைதான், இவ தான் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கிறா. பாரு, சரியான விஷக்கிருமி தான் இது. எவ்வளோ புத்திசாலித்தனமா நைட்டு ஃபோன் பண்ணி பேசியிருக்கா பார்த்தியா? ஏன்னா எப்படியோ அசோக் மாமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு 9:30க்கு தான் வீட்டுக்கே போவார். அவர் குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்குற நேரமாக பார்த்து ஃபோன் பண்ணியிருக்கிறா. சரியான கேடியா இருக்காடா இவ. ஆமாண்ணா, பயங்கரமான கேடி தான் அது. இப்போ பார்த்தீங்கல்ல, அது பண்ண தப்பு மறைஞ்சு போச்சு. எல்லாரும் இப்போ அதை அடிச்சதையே பேசினக்கிறாங்க. சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல எல்லாருக்கும். இன்னொரு தடவை இந்த மாதிரியெல்லாம் யாரும் நந்துக்காதீங்க. நம்ம வீட்டு பசங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலுமே சரி, உட்கார வச்சு பேசுங்க, நிதானமாக இருங்க. கோவத்தில் உடனே அப்படியே கொந்தளிக்க வேணாம் யாரும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். புரியுதுல? புரியுதுண்ணே. அம்மாடி மணியே. சொல்லுங்க மாமா. ஐயோ நடிக்குது அது, பத்தின்னு வருது எனக்கு இப்போ. சட்டையெல்லாம் கீழ்ச்சி போட்டு அவளை போயிட்டு நறுக்குன்னு கொட்டணும்னு தோணுது எனக்கு. கொட்டுறதுக்கு எதுக்குடா சட்டையை கிழிக்கணும் நாயே? அதானே, சட்டையை கிழிக்காமலே போய் கொட்டலாமே. ஆத்திரம் வருது, ஆத்திரம் வருது. அப்படியே போய் கொட்டினே வைய, கொட்ட மட்டும் செய்ய மாட்டேன், தூக்கி போட்டு மிதிப்பாது. அதான் சட்டையை கழிச்சு கொஞ்சம் கோவத்தை அடக்கிக்கலாமான்னு பார்த்தேன். சும்மாறா சும்மாரு. அது பாரு எப்படி எல்லாம் நடிக்குது அவர்கிட்ட. இனிமேல் உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்கடான்னா, மாமா பார்த்துக்கிறேன் உன்னை. இவங்க யாரும் உன்னை எதுவும் பண்ணிட மாட்டாங்க. நான் சொல்லிட்டேன், சரியா? நான் சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட. சரிங்க மாமா. குழந்தை மூஞ்சே வீங்கி போயிருக்குதுங்க, பார்க்கறதுக்கே வயிற்றுச்சலாக வருது. பொம்பளைங்களடி நீங்களா? ஏ போதும் போடி, சும்மா நல்லா திட்டிக்கிட்டே இருக்கிற. அதானே, ஆதிக்கிட்ட தானே பேச நிற்கிறீங்க, ஆதிக்கிட்ட பேசுங்க. சும்மா நல்லா எங்களை திட்ட வேணாம், போதும் திட்டினது வரையும். ஆமா அத்தை, போதும் திட்டாதீங்க, விட்டுருங்க. அத்தை மாமா அப்பா அம்மா எல்லாருமே பாவம், என்னை அடிச்சுட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க வேற. விட்டுருங்க. அதை பின்னடிக்கிறாங்க பாருங்க, ராகுலு, காயத்ரி, நந்தினி, சந்தோஷ் அண்ணன், அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு, அவங்க எல்லாரும் கூட நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள வேணா திட்டுங்க மாமா, திட்டுங்க அத்தை. கோட்டான் போட்டு கொடுக்குது பத்தி அந்த கோட்டான். அடியே வாங்கடி ஓடிடலாம். ஓடிட போறாங்க மாமா, கேளுங்க மாமா அவங்களையும். சனியம் புச்சுது வாயை வச்சுன்னு சும்மா இருக்குத பத்தியா? ஐயோ பாக்குறாரு அவரு. போச்சு போ, வர்றாரு அவரு. இதுக்கு தான் வாங்கடி ஓடலான்னு எங்கடி கேட்டீங்க நீங்க? போச்சு போ. இப்போ எல்லாரையும் நிக்க வச்சு திட்ட போறாரு. உங்க எல்லாரையும் நினைச்சு நான் இது வரைக்கும் பெருமை தான் பட்டிருக்கிறேன். ஆனா நீங்க நேற்று பண்ண விஷயம் கொஞ்சம் கூட சரியா கிடையாது. அது எப்படி நீங்க எல்லாரும் நின்று வேடிக்கை பார்க்கலாம்? ஏமாப்ல, எதுக்கு நீங்க வேடிக்கை பார்த்தீங்க? தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டியதானே? நீங்க சொன்னீங்கன்னா உங்க அம்மா கேட்டிருப்பல்ல. ஐயோ என்னடி உங்கள் அப்பா என்ன மரியாதையை பேசுகிறாரு? மாமா அதே மாமா அதே அம்மா உக்கிரமாக இருந்தாங்க மாமா, தடுக்க முடியல. கிட்ட போயிட்டு தான் எனக்கும் அடி விழுந்துருக்கும். அதான் அவள் பண்ண தப்புக்கு எதுக்கு நான் அடி வாங்கணுமேன்ட்டு ஓரமாக நின்ட்டேன். ஏன்பா, ஒரு ஆம்பளை பையன் நீ 4 அடி வாங்க மாட்டியா? வாங்கியிருக்க வேண்டியது தானே? அப்படி 4 அடி வாங்கியாச்சு தடுத்துருக்க வேண்டியது தானே? தானே பார்த்தேன், என்னோட திடீர்னு வாங்க போங்கிறாருன்னு. இங்கே பாருங்க மாமா, அவள் பண்ண தப்புக்கு நான் எதுக்கு என் உடம்பு புண்ணாக்கிக்கணும்? அதுவும் இல்லாமல் வெயில் டைமாக வேறு இருக்குது, சின்னது எதுனா பிம்பிள்ஸ் வந்தால் கூட எரியுது. அப்படி பட்டையாக அடி வாங்கினா எனக்கு எரியாதா? அதனால தான் நான் வாங்கலை. எல்லாத்துலேயும் விளையாட்டாவே இருக்கிறது நல்லது இல்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏம்மா காயத்ரி, உனக்கு என்னாச்சு? நீயாவது சொல்லியிருக்க வேண்டியது தானே? அப்பா, அத்தை அவளை அடிச்சதே எனக்கு தெரியாதுப்பா, நான் ரூம்லயே இருந்துட்டேன். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைம்மா உனக்கு. இவ்வளோ அடி வாங்கியிருக்குது அந்த பொண்ணு, அது கத்தி காதறது கூட உனக்கு கேட்கல இந்த வீட்டில். மேலே ரூமில் இருந்தாலாம் கேட்காது மாமா, இங்கே என்ன கற்றுனாலும் நம்மளாம் வந்து பார்த்தா தான் தெரியும். அதுவும் இல்லாமல் அவள் பயந்து போயிருந்தா, அதனால தான் ரூமை விட்டு வெளியே வரல. அதுவும் இல்லாமல் என் பொண்டாட்டியெல்லாம் நல்லா பொறுப்பாக தான் இருக்கிறான். இவளை மட்டும் நல்லா விட்டு கொடுக்காம பேசுப்பா நீ. ஆனால் அவளை விட்டு கொடுத்துட்டல, உன் கூடவே தானே வளர்ந்தா, இப்படியா பண்ணுவே நீ? ஐயோ அவசரப்பட்டு வாய் விட்டானே, என்ன பண்ணுறதே? என் கூடவே வளர்ந்தாலும் தப்பு தான். என்னமோப்பா, கொஞ்சமாவது பொறுப்பாக இருங்க எல்லாரும். அப்புறம் என்ன பண்ணது நீ கூட விட்டுட்ட போல இருக்க. எல்லாத்திலையும் தைரியமாக முன்னே நின்று கேள்வி கேட்ப. எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் நீ எதிர்த்து பேசுவ. ஆனால் நீயே விட்டுட்ட பத்தியா? எனக்கு அதாம்மா ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. மாமா, அத்தை அப்படி அடிப்பாங்கன்னு நானுமே எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாமல் தடுக்க போன எல்லாரையுமே அத்தை விரட்டி தான் விட்டாங்க. சரி, பெரியவங்களே விரட்டி விடுறாங்க, நான் போய் எப்படி தடுக்க முடியுங்கிறதுனால தான் நான் அமைதியாக இருந்துட்டேன். அதுவும் இல்லாமல் அவள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு மாமா. அதுக்கு அவள் அடி வாங்கினதெல்லாம் நியாயம்னு தான் நான் சொல்லுவேன், தொடப்பத்தில் அடித்ததை தவிர. அதை தான் தடுத்துருக்கணும்னு நான் கேட்குறேம்மா உங்ககிட்ட, புரியலையா? அதுவும் இல்லாமல் அவளுக்கு பிடிக்காத ட்ரெஸ்ஸை நீ எதுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்த? அவளுக்கு அதே கலரு, நீ போட்டிருந்த அதே கலரு அதே சுடிதார் தானே வேணும்னு கேட்டா. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு கலர் மாற்றி எடுத்துன்னு வந்து கொடுத்த? பிரச்சனையும் உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சது. மாமா, என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க?
பத்திரிக்கை எடுத்துட்டு நாங்கள் வெளியே கூட போகாம அவளுக்காக அந்த கடையில் 3 மணி நேரம் கிட்ட நின்று வாங்கிட்டு வந்து சுடிதார் மாமா. நந்தினி என்ன பிரச்சனை உண்டாக்கணுங்கிறதுக்காகவா அப்படி வாங்கிட்டு வந்து கொடுத்தா? கலர் கிடைக்கல மாமா. சரி வெறும் கையோட போனாலும் மணி எதனா சொல்லுவா. அதனால தான் சரி கலர் தானே, ரெட் கலர் தானே, அவளுக்கு சேர்ற கலர் தான், அதனால தான் எடுத்துட்டு வந்தா. ஏன்பா சந்தோஷ, இவ்வளோ விளக்கமாக பேசுறியே, உன் தங்கச்சியை பற்றி உனக்கு தெரியாதா? அது ஒரு விஷயத்த ஆசைப்பட்டுச்சுன்னா அது வேணும்னு அடம் பிடிக்கும். அதே தான் அதுக்கு வாங்கி தரணும். அதை தாண்டி வேற எது ஏன்னா நம்ம வாங்கி கொடுத்துட்டோம்னா அது பிரச்சனை பண்ணணும்னு உனக்கு நல்லா தெரியும். அவங்க எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சோ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கி வச்சிருக்கிறீங்க. அதுக்கு வாங்கி கொடுக்காமலையே அப்படி ஒரு சுடிதாரே அங்கே இல்லைன்னு சொல்லி விட்டுருக்க வேண்டியதானே? அது பாட்டுன்னு 4 திட்டிட்டு உங்களை எதனா சொல்லிட்டு அது பாட்டுன்னு வேலையை பார்த்துருக்கோம்ல. இவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாயிருக்காதுல்ல, என் பொண்ணும் கஷ்டப்பட்டுருக்காதுல்ல. இப்போ நீங்களாம் என்னதான் சொல்ல வரீங்க? அவளுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் நடக்கலைன்னா அவள் வீட்டில் என்ன வேணாலும் பிரச்சனை பண்ணுவா. அது எல்லாத்துக்கும் நாங்கள் பொறுப்பேற்றுக்கணுமா? நான் அப்படியெல்லாம் சொல்ல வரலப்பா. அவள் குணம் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க, அவ்வளோதான். அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு கேட்குறாள், முடிஞ்சா அதை வாங்கி கொடுங்க. இல்லைன்னா என்னால் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேங்க. நாங்கள் பார்த்துக்குறோம், சரியா? அவ்வளோதான். சரிங்க மாமா, இனிமேல் அப்படியே பண்ணுறோம். ரொம்ப நல்லதுப்பா சந்தோஷே. அப்புறம் மாமா இப்படியெல்லாம் கடுமையாக பேசுகிறாருன்னு நீ ஏதோ தப்பாக எடுத்துக்காதண்ணா. ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். சரிப்பா. நான் எதுக்காக இவ்வளோ சொல்கிறேன்னா, இனிமேல் எதனா கேட்டுச்சுன்னா அப்பா கிட்ட கேட்டுக்கோ இல்லை மாமா கிட்ட கேட்டுக்கோன்னு சொல்கிறேங்க. சின்னதாக எதனா கேட்டுச்சுன்னா முடிஞ்சா வாங்கித்தாங்க. அது கேட்டதை வாங்கி கொடுத்துருங்க. அப்படி இல்லையா விட்டுருங்க, வாங்கி தர முடியாதுன்னு 3 லட்சம் மாதிரி சொல்கிறேங்க. எங்ககிட்ட அது கேட்டு வாங்கிக்கும். நாங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் அது வாங்கி வச்சுக்கும், சரியா? ஏன்னா எங்ககிட்டலாம் அவள் வாழாட்ட மாட்டா. அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள்லாம் சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க எப்பொழுதும் போல், சரியா? சரிங்க மாமா. சரிப்பா, ரொம்ப நல்லதுப்பா. அப்புறம் மனோஜா எப்படி பார்க்குற? நல்லா இருக்கேன் சித்தப்பா. சரிப்பா, நம்ம அப்புறமா உட்காந்து பேசுவோம்னா? சரிங்க சித்தப்பா. சரிடா பசங்களா, நான் போய் அவகிட்ட உட்காந்து பேசினுக்கிறேன்னா பாவம் குழந்தைய பார்க்கறதுக்கே கஷ்டமாகுது. நான் போய் பேசுகிறேன். போறாரு பேர் எப்படியே வெள்ளஜிப்பா. எப்பா ரொம்ப ஓவரா பண்ணுறாங்கப்பா எல்லாரும் அந்த குடும்பத்தில். வாடி பேசாமல் நம்ம எங்கன்னா தனியாக ஊடத்துன்னு போயிடலாம். ரொம்ப தான் பண்ணினுக்குறாங்க. கேட்டது அப்படியே வாங்கி தரணுமா, இல்லைன்னா வாங்கியே தரக்கூடாதா? வாங்கி தரக்கூடாதுரா ராகுல். மாமா இன்னும் கேட்டால் நம்மளுக்கு டிப்ஸ் தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம இனிமேல் அதுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. எதனா கேட்கட்டுமே, சின்னதாக சாக்லேட் கூட கேட்கட்டுமே, மூக்கிலே குத்தி அனுப்புவோம். இனிமேல் பாருண்ணா, நீயே உத்தரவு கொடுத்துட்டல, மணிமேகலை மூக்கு எப்படி பஞ்சர் ஆக போகுதுன்னு மட்டும் பாரு. ரகுலு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது சாக்லேட் வாங்கின்னு வரியாடா, சாக்லேட்டு கேக்கு வாங்கின்னு வரியாடா, பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வாங்கின்னு வரியாடான்னு கேட்கல. முடியாதுடி நான் என்று சொல்லி அனுப்புறேன். என்னாச்சுப்பா ராகுல? ஐயோ கத்திட்டனோ? ஒன்றும் இல்லை, நீங்க பாருங்க அவளை. ராகுல் நல்லா ஃபன் பண்ற ராகுல், நீ எல்லா சுச்சுவேஷன்லயும் சூப்பர். நான்லாம் நல்லா ஃபன் பண்ணு வந்தான். ஆனா பாருங்க, அந்த பிசாசை கட்டினதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை நல்ல ஃபன்னே போகுது. ஐயோ என்ன ராகுல் பயமுறுத்துற? அப்ப நாளை பின்ன கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அவளுக்கு பிடிக்காதது எதனா நான் வாங்கி கொடுத்துட்டேன்னா அவ்வளவுதான் என் நிலைமை. பயப்படாதீங்க பிரதர், புருஷன் பவரை காட்டுங்க. அப்போ புருஷன் பவரா? ஆமா, புருஷன் பவர் என்னன்னு அவங்களுக்கு நைட்டுக்கா நான் சொல்லி கொடுக்குறேன். சரி ராகுல். டே எனக்குடா, உனக்கு அதெல்லாம் தேவைப்படாதானே? நீ என்ன அடங்கா பிடாரியாவா கட்ட போற? வாயாடி எதனா கட்ட போற? உனக்கு அதெல்லாம் தேவைப்படாது. டேய் பொத்துரா. நடி காண்ட் ஆயிட்டியா மாமா திட்டினதுனால? ஆமால, என்னது நீ அப்செட் ஆயிட்டியா அப்பா திட்டினதுக்கு? இல்லடி, மாமா சொல்லிட்டு போனதும் கரெக்டு தானே. என்னால் தானே இந்த பிரச்சனை வந்தது. ஐயோ நாளுக்கு நீ இப்போ சீரியஸெல்லாம் ஆகாத, ஃப்ரீயாக விடு. அப்புறம் நாள் நல்லா இருக்காது. நேற்றே நம்ம நாள் ஊன்னு போயிடுச்சு. இன்றைக்கும் அப்படி இருக்காத. எல்லா ஆஃபீஸ் வேறு லீவ் போட்டிருக்கீங்க, ஜாலியாக இருக்கலாம். காயத்ரி இங்கே வாங்க. அதோ வரேன்ப்பா. அப்பா கூப்பிட்டதும் மின்னல் மாதிரி பிறந்துட்டா பேர் என் பொண்டாட்டி. என்னடி அப்செட் ஆயிட்டியா? இல்லை சந்தோஷம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே, நீ ஓகேன்னா எனக்கு ஓகே தான். என்ன சிரிப்பு? இல்லை, எனக்காக மாமா கிட்ட எதிர்த்து பேசுனீங்கல்ல, அதான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் நான். ஒரு பக்கம் எனக்கு மாமா பேசுனது சுருக்குன்னு குத்துச்சு. இருந்தாலும் நீங்கள் பேசுனது அப்படியே மறந்து போட்ட மாதிரி இருந்தது. சரி, நான் உனக்காக பேசாம வேற யார் பேசுவா சொல்லு? அப்படியே எல்லா நேரமும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான். எத்தனையோ நாள் எங்கள் அம்மா என்ன கழுவி ஊற்றிருக்குது. அதெல்லாம் அப்படியே நின்று வேடிக்கை பார்ப்பீங்க, ஆசராம சிரிக்க வேற செய்வீங்க. இதில் இன்னும் பத்தலத்தை, இன்னும் திட்டுங்கத்தன்னு ஏற்றி வேற விடுவீங்க எங்கள் அம்மாவை. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? அதெல்லாம் அத்தை உன்னை சின்னதாக திட்டுறதுடி. அதுக்கெல்லாம் நான் குறுக்கில் வர முடியுமா சொல்லு? நீ வீட்டில் ஒழுங்காக இருக்க மாட்டேற, அதுக்கெல்லாம் உன்னை அத்தை திட்டுறாங்க. அதுக்கெல்லாம் அத்தை அவள் அப்படிதான் இருப்பான்னு என்னால் சொல்ல முடியுமா? சொல்லணுங்க, என் அப்பாவை பார்த்துருக்கீங்கல்ல, எல்லாத்துக்கும் எனக்கு
சப்போர்ட் பண்ணுவார். அந்த மாதிரி தான் நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். போடி, அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நீ அநியாயமே பண்ணாலும் அது நியாயம்னு சொல்லி வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. அப்படி எல்லாம் என்னால இருக்க முடியாது. ஏங்க என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? நான் என்னங்க அநியாயமாக பண்ண போகிறேன்? நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணதில்லை இது வரைக்கும். நல்லா யோசிச்சு சொல்லு. என்ன யோசிக்கணும்? யோசிமா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாரு. இங்கே பாருங்க சந்தோஷ், நமக்குள்ளே நடந்த சண்டையெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வராதீங்க. அதில் உங்கள் மேலே தான் தப்பு அதிகமாக இருக்குது. என் மேலெல்லாம் தப்பே இல்லை. நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு கேட்டால் நான் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன். நீங்கள் என் மேலே கையை வச்சுருக்கக்கூடாது. அதனால தான் என் அப்பா உங்கள் மேலே கையை வச்சாரு. அதில் ஒன்றும் தப்பெல்லாம் இல்லையே. இதைத்தான் நந்தினி நான் சொன்னேன். நீ அநியாயமே பண்ணாலும் உங்க அப்பா உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. ஐம் சாரி, உங்க அப்பான்னு சொல்றதுக்கு. மாமா அப்படித்தான் சப்போர்ட் பண்ணுவாரு. சரியா? அன்னைக்கு கோவத்துல நீ இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசின. நான் உன்னை அடிச்சிட்டேன், தப்பு தான். ஆனா நீ பேசினதுலாம் ரொம்ப பெரிய வார்த்தை. ஆனா அதெல்லாம் மாமாக்கு தெரியாது. நான் உன்னை அடிச்சது மட்டும் தான் அவருக்கு தெரியும். உடனே நான் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எந்த அளவுக்கு பொறுமையா பேசினேன், நீ என்னென்ன வார்த்தையெல்லாம் சொன்ன. நீ சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம உன் காலில் விழுந்தேன். ஆனா உங்க அப்பாவுக்கு அதெல்லாம் தெரியாது. உடனே சாரி, உங்க அப்பான்னு சொல்லிட்டேன். மாமா வந்து உடனே என்ன அடிச்சிட்டாரு. இஷ்டத்துக்கு என்ன பேசினாரு. அடிச்சு என்னை ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு என்ன அடிச்சாரு. அதெல்லாம் உன் மேல இருக்க பாசம் தான். அப்படியே எல்லாத்தையும் அப்படியே மறைச்சிடும் அந்த பாசம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கவே கூடாது. நான்லாம் நம்ம பசங்களை ரொம்ப கரெக்டாக வேலை பண்ணது. பொன் குழந்தையாவே இருந்தாலும் நான் அதுக்கெல்லாம் ரொம்ப கரெக்டான விஷயத்துக்கு மட்டும்தான் நான் கூட நிற்பேன். தப்பு பண்ணிச்சுன்னா உடனே தப்புன்னு சொல்லிடுவேன். நான் இந்த மாதிரிலாம் கண்மூடித்தனமாக சப்போர்ட்டாக நிற்கவே மாட்டேன். தண்ணி எதனை எடுத்துகிட்டு வருவா? சீரியஸாக பேசும்போது இந்த மாதிரிலாம் விளையாடாதானா? விளையாட மாட்டேன். ஃபோன் அடிக்கிட்டு எடுத்து பேசுங்க. தெரியும் எனக்கு. உன் வேலையை பார்த்துட்டு போ. போகிறாங்க. எனக்கு ஒன்றும் இங்கே உங்ககிட்ட பேசணும்னு எதுவும் இல்லை. சொல்ல சௌமியா. அவதானா? சரி, நல்லா பேசுங்க, நல்லா நின்று பேசுங்க. நான் போய் என் வேலையை பார்க்குறேன், போகிறேன். ஹாய் சந்தோஷ், குட் மார்னிங் சந்தோஷ். குட் மார்னிங் சௌமியா. குட் மார்னிங். என்ன காலையில் கால் பண்ணியிருக்க? கையை விடுங்க. சந்தோஷ், ஆக்சுவலாக எதுக்கு கால் பண்ணேன்னா, மணியும் நந்தினியும் ஆஃபீஸ்க்கு வரல. நேற்று கூட லீவ் போட்டாங்க. இன்னைக்கும் வரலையா? லீவா? ஆமாம் சௌமி, லீவ் தான் 2 பேருமே. மணிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் லீவு. மணிக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ, என்னாச்சு? விடுங்கன்றல, கையை விடுங்க. சந்தோஷம் அப்படியே திரும்பி கண்ணத்துலேயே ஒன்று வச்சிருவோம் சொல்லிட்டேன். வந்து வெய்வா. என்னது சந்தோஷ்? இல்லை, அது ஆக்சுவலாக அங்கே ராகுல் சொம்பு எடுத்துகிட்டு வந்தான். அதான் வந்து வெயிடான்னு சொன்னேன். நீ என்ன கேட்ட? மணிக்கு என்னாச்சுன்னு கேட்டேன். உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, அது என்னாச்சு? அது ஃபீவர் நினைக்கிறேன். நினைக்கிறாராம். மூஞ்ச பாரு. கை விடியா? ஃபீவரா? சரி, அவளுக்கு தான் ஃபீவரு, அவ வரல. நந்தினி ஏன் வரல ஆஃபீஸ்க்கு? நந்தினியா? அது தெரில, அது ஏன் வரலன்னு. காலையில் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகலை. ரெடியாக இருந்தால் கூட நான் கூட்டிகிட்டு வந்து விட்டுருப்பேன். கேட்கவும் செஞ்சேன் சௌமி, ஆஃபீஸ்க்கு போகலையாமான்னு. அப்படி திம்புற பதில் சொல்லிச்சு. சத்தம் போடின்ட்டு வந்துட்டேன் நானும். பாரா. ஓ அப்படியா? இன்னுமா நீங்கள் 2 பேரும் சரியாக பேசிக்கிட்டதில்ல? சௌமியா, பேசுறதுக்கு எனக்குமே விருப்பம் இல்லை. அவளை பார்த்தாலே கோவம் தான் வருது. ட்ராமா போடுறதா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? இஷ்டத்துக்கு பேசுகிறாரு பாரு. ஒருவேளை மனசில் கொடுத்தாலும் சொல்கிறது பொழுது. மூஞ்ச முகரையும் பாரு. இப்போ பாரியா என்னையா விருப்பத்தினா? இப்போ பாரு. டேய், கை விடுறா. இப்படியே இருந்தா ரொம்ப கஷ்டம் தான் சந்தோஷ். கஷ்டம்தான். ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல. ஐயோ, மியூட்டு போட்டாரு போல இருக்குதா? ஐயோ, என்னங்க விட்டுருங்க, நான் போகிறேன். அது எதுவும் தெரியாமல் சொல்லிட்டேங்க சந்தோஷ். சாரி, நான் போகிறேன். திருப்பி சொல்லு. என்ன சொன்ன நீ? விட்டுருங்க சந்தோஷ், சாரி, நான் போகிறேன்னு சொன்னேன். இல்லையே, அப்படி சொல்லலையே. டேய், கையை விடுடான்னு சொன்ன மாதிரி தான் கேட்டுச்சு எனக்கு. ஆமாண்டா சொன்ன. என்னடா இப்போ? இல்லை என்னடா ரொம்ப ஓவரா பண்ற? உன்னை வாடப்படலாம் சொல்ல விடாதா? என்னடா அப்படிதான்டா சொல்லுவேன். என்னடா பண்ணுவேன்? போவி, இப்ப பேசுடி. தைரியம் இருந்தா பேசு பாப்போம். சந்தோஷ் விடுங்க சந்தோஷ், அப்புறம் நான் கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுருவேன் சொல்லிட்டேன். இங்க இருந்து முதல்ல கத்து, அவங்களுக்கு கேக்குதானே பாப்போம். சந்தோஷ் ப்ளீஸ் சந்தோஷ், விடுங்க சந்தோஷ். முடியாது. சௌமியா, ஹலோ சௌமியா, கேக்குதா? சொல்லு சந்தோஷ். ரொம்ப நேரமா லைனை ஹோல்டு பண்ணி வச்சிருந்தேன், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை சௌமியா, ஒரு குரங்கு வந்துச்சு, அதான் போ சொல்லி சொன்னேன். இல்லை இங்கேயே இருன்னு சொன்னேன். என்ன பேசுற சந்தோஷ்? குரங்க இருக்க சொன்னியா? எல்லாரும் குரங்கு வந்தா விரட்டி விடுவாங்க, நீ இருக்க சொல்லியிருக்க. ரொம்ப ஃபன்னியா இருக்கே. கரெக்டாக தான் சொல்கிறேன் சௌமி. குரங்கெல்லாம் விரட்ட தான் செய்யணும். பட் இது என்னோட ஃபேவரட் குரங்கு, ரொம்ப பிடிச்ச குரங்கு, அதான் இங்கே இருன்னு சொன்னேன். ஃபேவரட் குரங்கா? உங்க மாமா வீட்டில் குரங்கெல்லாம் கூட வளர்க்குறாங்க போல. சிச்சி, வழக்கெல்லாம் இல்லை சௌமியா. அது அப்பப்போ இங்கே வந்துட்டு போகும், அவ்வளோதான். சரி சந்தோஷ், சரி எனக்கு வேலை இருக்கு. நான் நந்தினியும் மணியும் பற்றி கேட்கறதுக்கு தான் கால் பண்ணேன். ஃபோனை வச்சிடவா? ஓ, அப்போ அவங்கள பற்றி கேட்கறதுக்கு தான் கால் பண்ணியா? என்கிட்ட பேசுறதுக்கு இல்லையா? இதெல்லாம் டூ மச். சந்தோஷ், அது என்னன்னா, நான் இப்போ ஆஃபீஸில் இருக்கேன்ப்பா. அதான் வீட்டில் இருந்திருந்தா கூட உங்ககிட்ட பேசியிருப்பேன். நான் வேணா லஞ்ச் டைமில் கால் பண்ணவா? ஓ, தாராளமாக சௌமியா, கால் பண்ணு. நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் உனக்கு லஞ்ச் டைம் எப்போ வரும்னு. சரியா? அண்ட் பை தி வே, நாளைக்கு பார்ட்டிலையும் ஒன்று மீட் பண்ணுவேன்ல.
எனக்கு அது போதும் அது போதும். ஆமாம் சந்தோஷ், நம்ம எல்லாருமே நாளைக்கு பார்ட்டியில் மீட் பண்ணலாம். அப்புறம் மணி வரமாட்டாள்ல பார்ட்டிக்கு? ஃபீவரில் கஷ்டம்தான். சரி சந்தோஷ், அப்போ நீயும் நந்தினியும் வந்துருங்க. நந்தினியை மறக்காமல் கூட்டிட்டு வா, சரியா? சரி, எனக்கு அவளை கூட கூட்டிகிட்டு வரதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. நீ கூப்பிடுறியாங்கிறதுக்காக நான் அவளை கூட்டிகிட்டு வரேன், சரியா? சரி சந்தோஷ். சரி, அப்போ நான் ஃபோனை வச்சுட்றேன். பாய். சரி சௌமியா. நாளைக்கு பார்ட்டிக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட போறியா? சரி. நந்தினியா, அவள் எதனா சுடிதார் போட்டு வருவா, இல்லை பாட்டிக்கு மாதிரி சாரீ போட்டு வருவா. வேற என்ன பண்ணுவா அவள்? அவளுக்கு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் சேராது, நல்லாவும் இருக்காது. அதனால தான் நான் அவளை மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா பார்க்க சகிக்காது. மூஞ்ச புறம் பேசாத. ஐயோ இங்கே பாரு, ஐயோ ஃபோனை நீ கட் பண்ணிட்டுன்னு எனக்கு தெரியும். மெஷின் படம் தானே, விடு. எல்லாம் தெரியுதுல்ல உனக்கு. மூச்சப்போற அவளுக்கு. நல்லா பார்த்துக்கோங்க, யார் வேணாண்ணா. பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன். இந்த பேச்செல்லாம் சரியில்லை. இங்கே பாருங்க, விட்டுருங்க. இல்லைன்னா கண்டிப்பாக கற்றுவேன், சத்தியமாக கற்றுவேன். எதுக்கு நீ சத்தியம் எல்லாம் பண்ற? விடுறேன் இரு. அந்த பயம் இருக்கணும் நந்தினி மேலே. வாங்க போவோம். சரிவா போலாம். என்ன இருந்தாலும் இப்படி பெருமூச்சு விட்றான். வர இருந்தாலும் பண்ணுறதெல்லாம் சரியில்லை. ஏன் வாங்க போகலாம். ஐயோ, உங்கள் அம்மா இந்த அளவுக்கு கோவப்படுவாங்களா? ஐயோ பாவம் பண்ணி நின்று. ஆனால் உன் அண்ணனை கேட்டதுக்கு உனக்கு ஃபீவர்னு சொன்னான். ஃபீவரெல்லாம் ஒன்றும் இல்லை, அடித்து போட்டாங்க, அவ்வளோதான். நான் அப்போவே சொன்னேன், நீ ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கம்மா. நீ உண்மையிலேயே ரொம்ப அப்பாவி. அதையெல்லாம் நந்தினி பயன்படுத்திக்கிறா. அதனால தான் உனக்கு இப்படியெல்லாம் ஆச்சு. கரெக்டாக தான் சௌமியா சொல்கிறீங்க. நான் எப்போவுமே கரெக்டாக தான் சொல்லுவேன். ஆனால் நீ எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேன். எப்போ பாரு என்னையே தப்பாக நினச்சிப்பேன். சரி விடுங்க சௌமியா, எதுக்கு பாரியெல்லாம் பேசிக்கிட்டு. நான் ஃபோனை வச்சிடவா? அதே விஷயத்த சொல்லிட்டுனே வைக்கிறேன். சரி, அப்போ நாளைக்கு நீ பார்ட்டிக்கு வரமாட்டேன் அப்படி தானே? இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு என்னால் ஆஃபீஸுக்கே போக முடியல, இதில் பார்ட்டிக்கு எப்படி வர்றது நான்? நான்லாம் வரமாட்டேன். சரி மண்ணி. ஆனால் நீ தான் நிறைய ஃபுட்டெல்லாம் மிஸ் பண்ண போகிற. நான் உனக்காகவே உனக்கு பிடிச்ச மாதிரியான ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணேன். இந்த பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் 65, அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக் ஐட்டம்ஸில் சமோசா, எக் பஃப்பு, அப்புறம் உனக்கு பிடிச்ச அந்த பன் பட்டர் ஜாமு, அந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நீ எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவேன். பரவாயில்ல, சரி பரவாயில்ல, நீ பார்த்துக்க, நான் ஃபோனை வச்சிடுறேன். சாமியா, நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கீங்க போல இருக்குது. நான் வரேன் என்ன, நான் மேக்கப்பு போட்டுக்கணும் வரேன், ரோஸ் பவுடர் எல்லாம் மூஞ்சில் ஆப்பிக்கின்னு வரேன்னா? இல்லை நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம், நீ வீட்டிலே இரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வரேன். சாப்பிட்றதுக்கு இவ்வளோ ஐட்டம் எனக்காக வாங்கி வைக்கிறேன்னு சொல்கிறீங்க, அப்போ நான் எப்படி வராமல் இருப்பேன்? நான் வரேன். ஓகே மணி, ரொம்ப தேங்க்ஸ். நீ வாண்ணா, நாளைக்கு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சரி, நம்ம 2 பேர் மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான். இந்த நந்தினி எல்லாம் சேர்த்துக்கூடாது, அவளையெல்லாம் ஓரமாக உட்கார வச்சிருவோம் வீடு. அவளை நல்லா வெறுப்பேற்றலாம் நம்ம ஹாப்பியாக இருந்து. இப்போ சொன்னீங்களே, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கறதுக்கு. அவளை நல்லா வெறுப்பேற்றணும். அது மட்டும் இல்லாமல் அவளை பழி வாங்கணும் சௌமியா. என்னை எப்படியெல்லாம் ஆக்கிட்டா பாருங்க. நான் இப்படியெல்லாம் ஆனதுக்கு அவள் தான் காரணம். அவள் மட்டும் எனக்கு அந்த சுடிதாரை எடுத்துகிட்டு வராமல் இருந்திருந்தானா கூட எனக்கு இந்த அளவுக்கு அடியெல்லாம் பட்டிருக்காது. எடுத்துகிட்டு வந்து குத்து என்னை அடி வாங்க வச்சிட்டா. ஐயோ பாவம்ப்பா நீ. சரி, அப்போ நம்ம அவளை பழி வாங்கிடுவோம் நாளைக்கு, சரியா? சரி, எப்படி பழி வாங்குறது? அது நான் ஈவினிங் கால் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஆஃபீஸில் இருக்கேன், ரெஸ்ட் ரூமில் இருக்கேன்னா யாருன்னா திடீர்னு உள்ள வந்துட்டாங்கன்னு வையா, நல்லா இருக்காது. அதான் நான் ஈவினிங் சொல்கிறேன். சரி சௌமியா, ஆனால் அவளை பழி வாங்கணும், சின்னதாக அதென்ன பண்ணணும். என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா அவள், நாய் அவள். நான் ஃபோனை வச்சுடுறேன். சரி மணி, சரி, போய் பாய். குட்டி சத்தம் ஃபோனை கட் பண்ணிடுச்சு. அது பேசி முடிச்சா போதும், உடனே ஃபோனை கட் பண்ணிடும். கடவுளே, தொடப்பு கட்டையில் அடி வாங்கினத போய் எவ்வளோ ஜாலியாக சொல்லிக்கிட்டு இருக்கு பாரு என்கிட்ட. வெக்கமே இல்லை இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட. சரி, அது எப்படி இருந்தால் எனக்கு என்ன? நாளைக்கு பார்ட்டியில் என் கூட சேர்ந்து நந்தினியை பழி வாங்குறேன்னு ஒத்துக்குச்சு. அதை வச்சு நாளைக்கு காயை நகைத்திர வேண்டிதான். எல்லாம் என்கிட்ட வந்து இப்படி சிக்கிறீங்களேப்பா. ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் அவன் தங்கச்சி மணி மேகலை. நாளைக்கு இருக்குது கச்சேரி.